டைப்போகிராஃபி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா, இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ ஆஃப் டைப்போகிராஃபியா தான் இருக்க போது. இது என்ன வீடியோ கிடையாதுன்னா, இப்படிதான் டைப்போகிராஃபி எக்ஸாக்ட்டா வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாரி ஒரு டீட்டெயில்டு வீடியோ கிடையாது. ஏன்னா, இது டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ்க்குள்ள வரனால, இது என்னன்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான வீடியோவா மட்டும் தான் இது இருக்க போது. ஸோ ஒரு பேசிக் லெவல் வீடியோ தான். டைப்போகிராஃபின்றது ஒரு பெரிய லார்ஜ் டாபிக் அது. அந்த லார்ஜ் டாபிக் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னாலே அட்லீஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு 10 வீடியோ தனியாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு கோர் டைப்போகிராஃபி யூசேஜோட கோர் மட்டும் நம்ம என்ன அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து டைப்போகிராஃபி வாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஏன் போட்டிருக்கோம்னா, இந்த டெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது மூலயமா தான் வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரீட்மீன்னு சொல்லி இந்த வேர்ட் இருக்கு. ரீட்மீ அப்படின்னு சொல்லி இங்க ரெண்டு வேற வேற ஃபாண்ட்ல நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. சேம் டெக்ஸ்ட் தான் ரீட்மீ அப்படின்னு இருக்கு. ஆனா மூணுமே வந்து நமக்கு வேற மாதிரி வந்து நமக்கு வந்து எமர்ட் பண்ணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ஃபாண்டா இந்த ரீட்மீ வந்து இருக்கும். இந்த ஃபாண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு போல்டு ப்ரொஃபஷனல் ஃபாண்ட் மாதிரி ஃபீலா இருக்கும். இந்த ஃபாண்ட் வந்து ஒரு ஃபன்னி ஃப்ரெண்ட்லி ஃபாண்ட் மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கும். ஏன் இந்த டைப்போகிராஃபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த டைப்போகிராஃபி தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். சீரியஸ் ஃபாண்ட்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ராங் வாய்ஸ் அப்படின்னு இருக்கா. அப்போ அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபாண்ட் இஸ் ஈக்குவல் டு சாஃப்ட் வாய்ஸ் அப்படின்றதும் இருக்கு. ஸோ அப்போ இந்த டிசைன் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த கரெக்டான டைப்போகிராஃபியை அந்த கரெக்டான டிசைனுக்குள்ளே போட்டால் தான் அந்த டிசைனோட எமோஷன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கன்வே ஆகும். நம்ம வந்து ஃபாண்ட்டை மாற்றி மாற்றி நம்ம வந்து ஒரு 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 இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். எமோஷனுக்கு வந்து கரெக்டான அந்த ஃபாண்ட்டை கொடுக்காம வேற ஃபாண்ட்டை கொடுக்கறது மூலிமா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெலிட் பட்டன்ல கலர் கரெக்டாக இருக்குது. டெலிட்னா என்ன ஒரு 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 ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ஷன். இதை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா லாஸ் இருக்கும். இதில் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து லாஸ் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ரெட்டில் வந்து பட்டன் இருக்கு. ஆனால் இதோட ஃபாண்ட் வந்து வேற ஃபாண்ட் இருக்குங்கிறனால இது ஏதோ ஒரு இந்த ஆக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை தான் வந்து இது வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ ரைட் ஃபாண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி இந்த ரைட் டிசைனில் பிளேஸ் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் வராமல் நம்ம கரெக்டாக இது பண்ணுவோம். இப்போ நல்லா இந்த போர்டை பாருங்க. டேஞ்சர் அப்படின்னு போட்டு ரெட்டில் வந்து ஒரு ஃபன்னி ஒரு பபுள்டு டைப்போகிராஃபியில் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கோஸ்ட் ஃபாண்ட்ல வந்து எழுதியிருக்காங்க. இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து தப்பு தான். ஏன்னா இந்த ஃபாண்ட் வந்து இந்த சைடு வரணும், இந்த ஃபாண்ட் வந்து இந்த சைடு வரணும். நீங்க என்னதான் வந்து கலர்ல வந்து கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஃபாண்ட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியலனா எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இந்த மெயின் ஃபார்ம் ஃபேக்டர்னால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டைப்போகிராஃபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ மெயினாக வந்து டைப்போகிராஃபி வந்து எதனால் வந்து ஒரு டிசைனில் வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுன்னா, இப்போ ஃபைவ் மெயின் திங்ஸ் இந்த டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கலர், டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ரேஷியோ, அப்புறம் வந்து ஹையரார்கி, இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் வந்து ஒரு டிசைனுக்கு வந்து தேவை. அப்படின்னா இந்த 5 விஷயமுமே கரெக்டாக இருக்கிறத தான் வந்து எல்லா டிசைனுமே வந்து கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுதா அப்படிங்கிறதான் ஒரு ஹியூமன் பிரெயின் வந்து சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேட்டர்ன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பழகியிருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து அது வந்து குட்டுன்னு ஃபீல் ஆகும், பேடுன்னு ஃபீல் ஆகும் அப்படின்னு சில விஷயத்தெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம பிரெயின் வந்து லேர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த டைப்போகிராஃபியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் நம்ம செல்ஃபாக வந்து பயாஸ்டாக நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணது மூலிமா என்ன நடக்கும்னா, ஹியூமன் ஆல்ரெடி லேர்ன் பண்ணி வச்சிருக்க பேட்டர்ன்ஸ் இல்லாமல் இது ஒரு அன்யூஷுவல் பேட்டர்னாக மாதிரி அங்கே வந்து ஒரு பேட் டிசைன் நம்மளே வந்து என்ன பண்ணிடுறோம்னா கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இந்த டைப்போகிராஃபி அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஃபாண்ட்ஸ் அப்படின்றத தாண்டி இட்ஸ் அ வே டு கம்யூனிகேட் வித் எமோஷன். ஏன்னா ஃபாண்ட் அப்படிங்கிறது வந்து டைப்போகிராஃபியோட டிசைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத தான் வந்து நம்ம ஃபாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த டைப்போகிராஃபியை வந்து ஏன் வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கான ரீசனே வந்து அந்த கம்யூனிகேஷன் பில்டிங்காக தான் நம்ம வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ இது ஏன் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோன்னா, நம்ம வந்து ரைட் ஃபாண்ட் வித் ரைட் டிசைன் மேட்ச் ஆனது ரைட் கம்யூனிகேஷன் வந்து பில்ட் ஆகும் அந்த டிசைனில். ஏன்னா டிசைன் அப்படிங்கிறதே எதுக்கு நம்ம பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம், ஒரு எமோஷனை எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறோம். ஏதோ ஒரு ஃபேக்டரை ஒரு மீடியமில் வந்து டிசைன் பண்ணி அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் கிடைக்குது. அப்போ அந்த அப்சர்வேஷனில்
வைட்டலாக இருக்கிற ஒரு பார்ட் தான் வந்து இந்த டைப்போகிராஃபி அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான கரெக்டான டைப்போகிராஃபி வந்து திங்க் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணுறது தான் வந்து குட் டிசைனரோட ஒரு ப்ரைமரி திங்காக இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஹையரார்க்கினா என்ன, அதே மாதிரி வந்து கலர்ஸ், அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் அப்படின்றத பற்றிலாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு டீட்டெயில்டு டைப்போகிராஃபி வீடியோ வேணும், நம்ம எப்படி டைப்போகிராஃபி வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு போஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஹையரார்க்கி லெவல் டைப்போகிராஃபிலாம் எப்படி இருக்குது, H1 வந்து H6 வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசணும் அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு நான் ஒரு செப்பரேட்டாக வீடியோ ரெடி பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன்.